Hello everyone, welcome to our channel. In the video class 7 term 3 number system exercise 1.4 first question வந்து பார்க்க போறோம். Simplify the following. 0.6 divided by 3 அப்படின்னு வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ 0.6 வந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா இங்கே வந்து ஒரு டெசிமல் பிளேஸ் இருக்குது. ஸோ அப்போனா நம்ம எப்படி எழுதுவோம் 6/10ன்னு எழுதுவோம். ஒரு 0 வச்சு எழுதுவோம். இப்போ ஒரு 0 இருந்தால் என்ன பண்ணுவோம், ஒரு நம்பர் தள்ளி டெசிமல் பாயிண்ட் வைப்போம். ஸோ அதே மாதிரி தான் இப்போ ஒரு டெசிமல் பிளேஸ் இருக்கிறதுனால நம்ம டிவைடட் பை 10, அதனால் 10ஆல் டிவைட் பண்ணியிருக்கோம். டிவைடட் பை 3 வந்து நம்மளுக்கு வரும். ஸோ 6/10 இன்ட்டு 1/3. டிவிஷன் மல்டிப்ளிகேஷனாக மாறும் போது அதை ரெசிப்ரோக்கல் எடுத்துக்கும். ஸோ 3 1 டைம், 3 2 டைம்ஸ். ஸோ 2/10 வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இங்கே ஒரு 0 இருக்குது, அப்போனா ஒரு நம்பர் தள்ளி டெசிமல் பாயிண்ட் வைக்கணும். ஸோ அப்போனா 0.2 தான் வந்து ஆன்சர். இப்போது நெக்ஸ்ட்டு வந்து நம்ம செகண்ட் சப்டிவிஷன் வந்து பார்ப்போம். 0.90 வந்து இருக்குது. ஸோ இது எப்படி எழுதலாம், ஃபஸ்ட்டு 90/100 எழுதணும். ரெண்டு டெசிமல் பிளேஸ் இருக்குது. ஸோ டிவைடட் பை 100 பண்ணுறேன். ஸோ டிவைடட் பை 5. ஸோ 90/100 இன்ட்டு 1/5 வந்து வரும். ஸோ இது 5 1 டைம். இது வந்து 5 டேபிள்ஸில் எத்தனை டைம்ஸ் போகும் அப்படின்றது பார்க்கணும். இல்லாட்டினா உங்களுக்கு 18 டேபிள்ஸ் தெரியும் அப்படின்னா அப்படியே வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ இது 5 1 டைம், 4 வரும் ரிமைண்டர். ஸோ இது 5 8s are 40. ஸோ 18/100 வந்து இருக்குது. ஸோ அப்போ இது வந்து 2 0 இருக்குது. அப்போது என்ன பண்ணணும், 2 நம்பர் தள்ளி டெசிமல் பாயிண்ட் வைக்கணும். ஸோ 0.18 வந்து நம்மளுக்கு வரும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தேர்ட் சப்டிவிஷன் வந்து பார்க்கலாம். ஸோ 4.08 டிவைடட் பை 4ன்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டு டெசிமல் பிளேஸ் இருக்குது. ஸோ 408 டிவைடட் பை 100ன்னு வந்து வரும். ஸோ ஏன்னா என்ன பண்ணணும், நம்ம இங்கே ரெண்டு டெசிமல் பிளேஸ் இருக்கிறதுனால ரெண்டு ஜீரோஸ் வந்து நம்ம போட்டுக்கிறோம். divided by 4. So 408/100 into 1/4. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி எழுத தெரியல அப்படின்னா இப்போது 4.08/1ன்னு வச்சுக்கிறோம். ஸோ இங்கே எத்தனை வந்து ஜீரோஸ் இருக்குது, இது இங்கே வந்து எத்தனை டெசிமல் பிளேசஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு டெசிமல் பிளேஸ் இருக்குது. ஸோ இன்ட்டு 100 வந்து பண்ணுறோம். 100ஆல் மல்டிப்ளை பண்ணும் போது நம்மளுக்கு இங்கே டெசிமல் பிளேஸ் வந்து ரிமூவ் ஆகிடும். 40800/100ன்னு வந்து நம்மளுக்கு வந்துடும். இங்கே ரெண்டு டெசிமல் பாயிண்ட் இருக்கா. ஸோ ரெண்டு நம்பர் தள்ளி இங்கேயும் டெசிமல் பாயிண்ட் வச்சா 408/100. இதை தான் நம்ம வந்து ஒரே ஸ்டெப்பில் இங்கே எழுதிட்டோம். ஸோ இது மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரெண்டு டெசிமல் பிளேஸ் இருந்ததுன்னா கீழே டிவைடட் பை 2 zeros அப்படின்றத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. எத்தனை டெசிமல் பிளேஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி 1 போட்டு அத்தனை ஜீரோஸ் வந்து சேர்த்துக்கணும். ஸோ 4 1 டைம், இது 4 1 டைம் 0, 4 2s are 8. 102.100 102 டிவைடட் பை 100 வந்து வரும். ஸோ இங்கே வந்து ரெண்டு ஜீரோஸ் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், ரெண்டு நம்பர் தள்ளி டெசிமல் பாயிண்ட் வைக்கணும். ஸோ இங்கே வந்து ஒன்ஸ் பிளேஸ் வந்து இருக்குது. ஒன்ஸ் பிளேஸில் இருந்து நம்ம வந்து பார்க்கணும். அதுக்கேற்ற மாதிரி ரெண்டு நம்பர் தள்ளி டெசிமல் பாயிண்ட் வைக்கணும். ஸோ அப்போனா வந்து இங்கே நம்மளுக்கு 1.02 அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து 21.56 டிவைடட் பை 7 இருக்குது. ரெண்டு டெசிமல் பிளேசஸ் இருக்குது. அப்போ எப்படி எழுதணும், 2156/100 டிவைடட் பை 7. ஸோ 2156/100 இன்ட்டு 1/7 அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இது வந்து 7 டேபிள்ஸில் சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இப்படி ஸ்ட்ரைட்டாகவே பண்ண தெரியல அப்படின்னா என்ன பண்ணுங்கள், 2156 டிவைடட் பை 7. 7 3s are 21 வரும், 0 5 வரும். ஸோ இங்கே வந்து ஸ்மாலர் நம்பர், 7 வந்து பிக்கர். ஸோ 0 சேர்த்துக்கிறோம் அண்ட் 6ஐயும் வந்து நம்ம எடுத்துகிட்டு வரோம். 7 8s are 56. ஸோ வந்து 308 வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இங்கே என்ன இருக்குது, 308 டிவைடட் பை 100 அப்படின்னு வந்து நம்மளுக்கு
இருக்குது. ஸோ அப்போ ரெண்டு ஜீரோஸ் வந்து இருக்குது, 2 நம்பர் தள்ளி டெசிமல் பாயிண்ட் வைக்கணும். 3.08 வந்து நம்மளுக்கு வரும். 1 2. இப்போது நெக்ஸ்ட்டு வந்து நம்ம 5th சப்டிவிஷன் பார்க்கலாம். ஸோ 3 டெசிமல் பிளேசஸ் இருக்குது. அப்போ எப்படி எழுதுவோம்? 5 6 4 டிவைடட் பை 1000 இன்ட்டு இங்கே வந்து 6 டிவைடட் பை 6 இருக்குது. அதை வந்து நம்ம மல்டிப்ளிகேஷனாக எடுத்தும் போது 1/6ன்னு வந்து நம்மளுக்கு வந்துடும். ஸோ இப்போ திருப்பியும் அதே மாதிரி தான். இப்போ உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அப்படியே சிம்பிளிஃபை பண்ணுங்கள், இல்லைன்னா டிவைட் பண்ணி பார்த்து பண்ணுங்கள். ஆனால் அந்த மாதிரி பண்ணக்கூடாது, இப்படியே சிம்பிளிஃபை பண்ண கற்றுக்கோங்க. 6 1 டைம், இது வந்து 6 9s are 54, இது வந்து 2 times, 6 4s are 24. ஸோ அப்போ வந்து 94/1000 வந்து வரும். ஸோ இப்போ இங்கே பார்த்தோம்னா 3 ஜீரோஸ் இருக்குது, ஆனால் இங்கே 2 நம்பர் தான் இருக்குது. ஸோ 3 ஜீரோஸ்னால் நம்ம என்ன பண்ணணும்? 3 டெசிமல் பிளேஸ் தள்ளி பாயிண்ட்டு வைக்கணும். ஆனால் இங்கே 2 நம்பர் தான் இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா 94 போட்டுட்டு இங்கே 0 சேர்த்துட்டு அதுக்கப்புறமா டெசிமல் பாயிண்ட் வந்து வைப்போம். ஏன்னா இங்கே 3 ஜீரோஸ் இருக்குது. நம்ம ரூல் படி என்ன பண்ணணும்? 3 ஜீரோஸ் இருந்ததுன்னா 3 நம்பர்ஸ் தள்ளி தான் டெசிமல் பாயிண்ட் வைக்கணும். ஸோ ஆனால் 2 நம்பர்ஸ் தான் இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே ஒரு 0 சேர்த்துட்டு அதுக்கப்புறமா பாயிண்ட்டை வந்து வைக்கிறோம். ஸோ இதுதான் வந்து ஆன்சர் ஃபார் த 5th சப்டிவிஷன். இப்போது நெக்ஸ்ட்டு வந்து நம்ம 6th சப்டிவிஷன் வந்து பார்ப்போம். 41.36 டிவைடட் பை 4. ஸோ இப்போ வந்து இங்கே 2 டெசிமல் பிளேஸ் இருக்குது. ஸோ 4136 டிவைடட் பை 2 டெசிமல் பிளேஸ் இருந்தனால டிவைட் பை 100 பண்ணுறோம். இங்கே வந்து டிவைடட் பை 4 அப்படியே எழுதிக்கிறோம். ஸோ 4136/100 இன்ட்டு 1/4 அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இது வந்து 4 டேபிள்ஸில் வந்து நம்ம சால்வ் பண்ணுறோம். ஸோ இது 4 1 டைம், இங்கே வந்து 4 1 டைம் வரும். இங்கே வந்து 1 இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணணும்? 0 சேர்த்துட்டு 13 அப்படின்னு எடுத்துக்கணும். 4 3s are 12, 1 கேரி ஓவர் அண்ட் 4 4s are 16 வந்து நம்மளுக்கு வரும். ஸோ நம்மளுக்கு 1034/100. உங்களுக்கு இது மாதிரி சால்வ் பண்ண வரலன்னா இப்போதைக்கு நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு டிவைட் பண்ணி பண்ணுங்கள். பட் ஆனால் டிவிஷன் பண்ணாமல் இப்படியே ஸ்ட்ரைட் கேன்சலேஷன் வந்து கற்றுக்கணும். ஸோ 2 ஜீரோஸ் வந்து இருக்குது. ஸோ அப்போ 2 டெசிமல் பிளேஸ் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். ஸோ 4 3, ஸோ 1 2. ஸோ அப்போனா 10.34 தான் வந்து ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட்டு 298.2 டிவைடட் பை 3. ஸோ இங்கே வந்து ஒரு நம்பர் இருக்குது. ஸோ அதாவது ஒரு டெசிமல் பிளேஸ் வந்து இருக்குது. ஸோ அப்போ 2982/10 வந்து நம்மளுக்கு வரும் இன்ட்டு 1/3. ஸோ டிவிஷனாக மல்டிப்ளிகேஷனாக எழுதுனேன். ஸோ அகெயின் 3 டேபிள்ஸ். ஸோ 3 9s are 27, இங்கே திருப்பியும் 3 9s are 27, 3 4s are 12. ஸோ 994/10 வந்து வரும். ஸோ ஒரு 0 இருக்குது. அப்போ ஒரு நம்பர் தள்ளி டெசிமல் பாயிண்ட் 99.4. ஸோ இதான் வந்து ஃபைனல் ஆன்சர் ஃபார் த 7th சப்டிவிஷன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம செகண்ட் கொஷின் வந்து பார்ப்போம். ஸோ செகண்ட் கொஷின் சிம்பிளிஃபை த ஃபாலோயிங். ஸோ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 5.7 டிவைடட் பை 10 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி எழுதலாம்? 5 7/10 எழுதலாம். இங்கே டிவைட் பை 10 கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ட்டு 1/10 வரும். ஸோ 57/100 அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ 2 நம்பர் இருக்குது. ஸோ லெஃப்ட் சைட்லேருந்து அதாவது லெஃப்ட் சைட் மூவ் பண்ணுறோம் டெசிமல் பிளேஸை. ஸோ 1 2. ஸோ அப்போனா 0.57 அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். இல்லாட்டினா நீங்கள் இப்படியே ஞாபகம் வச்சுக்கலாம். 2 ஜீரோஸ் இருந்துச்சுன்னா 1s பிளேஸில் இருந்து 2 நம்பர் தள்ளி டெசிமல் பாயிண்ட் வந்து வைக்கணும். ஸோ இப்படியே ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இப்போது இந்த கேல்குலேஷன் நம்ம பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டவே வந்து வெறுமையாக அப்படியே ஒரே ஸ்டெப்பில் பண்ணணும் அப்படின்னா ஸோ 5.7 டிவைடட் பை 10. ஸோ ஒரு 0 இருக்கா? ஸோ அப்போ என்ன பண்ணணும்? ஒரு டெசிமல் பிளேஸ் வந்து லெஃப்ட் சைடு வந்து மூவ் பண்ணுறோம். ஸோ இங்கே இருக்கிற டெசிமல் பாயிண்ட் இங்கே வந்துடும். ஸோ 0.57.
ஸோ இப்போ இங்கேயும் அதே மாதிரி தான். இப்போ இங்கே வந்து 10ஆல் டிவைட் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க 93.7. ஸோ அப்போ என்ன பண்ணணும், ஒரு நம்பர் தள்ளி டெசிமல் பாயிண்ட். ஸோ 9.37 இதான் வந்து ஆன்சர். இப்போது இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 0.9 டிவைடட் பை 10ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 10ஆல் டிவைட் பண்ணுறோம். அப்போ வந்து என்ன பண்ணணும், இந்த டெசிமல் பாயிண்ட்டை லெஃப்ட் சைடு ஒரு மூவ் மட்டும் பண்ணுறோம். ஸோ அப்போது 0.09 வரும். இங்கே வேணால் நீங்கள் 0 போட்டுக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இங்கேயும் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 10ஆல் டிவைட் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன பண்ணணும், ஒரு மூவ் டு த லெஃப்ட் சைடு. ஸோ அப்போ இங்கே வந்துடும் நம்மளுக்கு பாயிண்ட். அப்போது 30.1301 அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். அண்ட் இங்கே நெக்ஸ்ட்டு 5th சப்டிவிஷன் 0.83 கொடுத்துருக்காங்க டிவைடட் பை 10. ஸோ இங்கே என்ன பண்ணணும், நம்மளுக்கு 0.83 இருக்குது. ஸோ 10ஆல் டிவைட் பண்ணும் போது ஒரு மூவ் பண்ணணும் டெசிமல் பாயிண்ட்டு டு த லெஃப்ட். ஸோ அப்போனா 0.083 அப்படின்னு வந்து வரும். அதாவது இந்த 0க்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் வச்சிடுறோம். ஸோ அப்போனா நம்ம 0.83னும் போடலாம், 0.083னும் வந்து எழுதலாம். இப்போ நெக்ஸ்ட்டு 0.062 டிவைடட் பை 10. ஸோ 10ன்னா ஒரு டெசிமல் பிளேஸ் மூவ் பண்ணுறோம் லெஃப்ட் சைடுக்கு. ஸோ இங்கேருந்து நம்மளுக்கு இங்கே வரும். ஸோ அப்போ டெசிமல் பாயிண்ட் இங்கே வரும். ஸோ 0.0062 அப்படின்னு வந்து நம்மளுக்கு ஆன்சர் வரும். ஸோ அவ்வளோதான் வந்து 6th சப்டிவிஷன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம 3rd சம் வந்து பார்க்கலாம். ஸோ 3rd சம் simplify the following. ஸோ 0.7 வந்து கொடுத்துருக்காங்க டிவைடட் பை 100. இப்போ வந்து நம்ம 10ஆல் டிவைட் பண்ணும் போது நம்ம என்ன பண்ணோம், ஒரு நம்பர் தள்ளி டெசிமல் பாயிண்ட் வந்து வச்சோம் டு த லெஃப்ட் சைடாக. இப்போ இங்கே வந்து 2 zeros இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், 2 நம்பர் தள்ளி டெசிமல் பாயிண்ட் வைக்கணும். ஸோ இப்போ 1 மூவ் பண்ணியாச்சு. ஆனால் வந்து இங்கே என்ன இருக்குது, இங்கே 0 இல்லை. ஸோ அப்போ நம்ம 0 போட்டுட்டு பாயிண்ட் வைக்கணும். ஸோ அப்போனா 0.007 அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இங்கே வந்து 3.8. உங்களுக்கு அப்படி புரியல அப்படின்னா இது எப்படி பண்ணலான்னா 3.8 அப்போனா எப்படி எழுதணும், ஒரு டெசிமல் பிளேஸ் இருக்குது 38/10ன்னு எழுதணும், இன்ட்டு 1/100ன்னு எழுதணும். ஸோ 38/1000 அப்படின்னு வந்து வரும். 3 zeros இருக்குது. அப்போனா 3 டெசிமல் பிளேஸ் வந்து வரும். ஸோ அப்போ என்ன பண்ணணும், 0.038ன்னு வந்து எழுதலாம். ஸோ இப்படியும் பண்ணலாம், இல்லாட்டினா உங்களுக்கு தெரியும்னா இந்த மாதிரியும் வந்து எழுதலாம். ஸோ எந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பட் ஷார்ட்கட் மெத்தட் தெரிஞ்சால் டைம் வந்து நம்மளுக்கு சேவ் ஆகும். ஸோ 49.3. ஸோ அப்போ இங்கே வந்து என்ன வரும், 49.3 டிவைடட் பை 100ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 100னா 2 0 தள்ளி டெசிமல் பிளேஸ் வைக்கணும், 1 2. ஸோ அப்போ இங்கே வரும் டெசிமல் பிளேஸ் 0.493. அடுத்தது இங்கே வந்து 463.85 கொடுத்துருக்காங்க. ஸோ 100 அப்போனா 2 நம்பர் தள்ளி டெசிமல் பாயிண்ட் வரும். ஸோ 4.6385 வந்து ஆன்சர். இப்போது நெக்ஸ்ட்டு 0.3 டிவைடட் பை 100. ஸோ அப்போ 2 மூவ் வந்து பண்ணோம் டு த லெஃப்ட் சைடு. ஸோ அப்போ இங்கேருந்து 1 2. ஸோ இங்கே இல்லை, அதனால் 0 சேர்த்துக்கிறோம். ஸோ ஆன்சர் வந்து 0.003 இதான் வந்து ஆன்சர் வந்து நம்மளுக்கு வரும். இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம 6th சப்டிவிஷன் பார்க்கலாம். 27.4 டிவைடட் பை 100. ஸோ இங்கே வந்து 100னா 2 0 தள்ளி இங்கே 100. ஸோ அப்போனா 2 டெசிமல் பிளேஸ் மூவ் பண்ணணும். ஸோ 1 2. ஸோ 0.274 தான் வந்து நம்மளுடைய ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம 4th சம் வந்து பார்ப்போம்.
ஸோ ஃபோர்த்து சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சிம்பிளிஃபை த ஃபாலோயிங் டிவைட் பை 1000 கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு 10 டிவைட் பண்ணும் போது எப்படி பண்ணோன்னு பார்த்தோம். 100, இப்போ வந்து 1000 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ 1000னா 3 zeros, அப்போனா 3 moves வந்து பண்ணோம் டு த லெஃப்ட் சைடு. ஸோ அப்போ 18.9 டிவைடட் பை 1000. ஸோ என்ன பண்ணோம் 1 2 3. ஸோ அப்போது ஆன்சர் வந்து 0.189. சாரி, இங்கே வந்து 0 வரும், 0.0189 வந்து வரும். ஏன்னா இங்கே வந்து நம்ம இந்த இடத்துல மூவ் பண்ணோம்ல, ஸோ அப்போ இங்கே 0 சேர்த்துக்கணும். ஸோ அப்போ இதுக்கப்புறமா தான் டெசிமல் பாயிண்ட் வந்து வரும். ஸோ 0.0189. இப்போது நெக்ஸ்ட்டு இங்கே வந்து நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க 0.87 டிவைட் பை 1000 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 3 zeros, அப்போ 3 பாயிண்ட் வந்து 3 moves வந்து பண்ணோம் 1 2 3. ஸோ அப்போனா வந்து நம்மளுக்கு என்ன வரும் 0.087. இங்கே வந்து பாயிண்ட் இந்த இடத்துல வந்து வரும். ஏன்னா இந்த இடத்துலையும் ஒரு 0 வரும், இந்த இடத்துலையும் ஒரு 0 வரும். 3 மூவ் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ 0.00087 வந்து நம்மளுக்கு வரும். இப்போ நெக்ஸ்ட்டு 49.3 டிவைடட் பை 1000. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே என்ன இருக்குது 3 zeros இருக்குது. ஸோ 1 2 3. ஸோ அப்போ இந்த இடத்துல பாயிண்ட் வரும். அதுக்கு இங்கே 0 போட்டுட்டு அப்புறம் பாயிண்ட் வைக்கணும். 0.0493 வந்து நம்மளுக்கு ஆன்சராக கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 0.3 டிவைடட் பை 1000 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ திருப்பியும் அதே தான், 3 டெசிமல் பிளேஸ் வந்து மூவ் பண்ண போகிறோம். 1 2 3. ஸோ இங்கேயும் 0 சேர்த்துக்கணும், இங்கேயும் 0 சேர்த்துக்கணும். அப்போது 0.0003 வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போது நெக்ஸ்ட்டு இங்கே வந்து 382.4 டிவைடட் பை 1000 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து இங்கே இருக்க டெசிமல் பிளேஸ் 3 மூவ்ஸ் பண்ணுறோம் 1 2 3. ஸோ இப்போ எப்படி வரும் 0.3824 வந்து நம்மளுக்கு ஆன்சர் வரும். ஸோ அடுத்தது 93.8 டிவைடட் பை 1000. ஸோ அப்போ இங்கே வந்து என்ன இருக்குது 3 zeros. ஸோ 1 2 3. ஸோ 0.0938 வரும். ஸோ இங்கே வரணும் டெசிமல் பிளேஸ், ஆனால் வந்து இங்கே நம்பரே இல்லை. ஸோ 0 சேர்த்துக்கிறோம், அப்புறமா டெசிமல் பாயிண்ட்டை வந்து வைக்கிறோம். ஸோ இதுதான் வந்து ஆன்சர். ஸோ அவ்வளோதான் வந்து 4th கொஷின். ஸோ இந்த சம்மோட வந்து நம்மளுக்கு இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்த செட் ஆஃப் கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.